நண்பரோட ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா 4MP கேமரா போட்டிருந்தோம். அதில் அனிமல் அண்ட் ஹியூமன் டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ரூமுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த க்ளோஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஈவினிங் ஆஃபீஸ் ஆற்றிட்டு போன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாராவது மனிதர்களுள்ள வந்தால் டிடெக்ட் ஆகி அவர் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். அதேமாதிரி விலங்குகள் ஏதாவது வந்தாலும் அவருக்கு டிடெக்ட் ஆகி மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக அந்த ஃபுட்டேஜ் வந்து போகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெயிலுக்கும் ஒரு 10 செகண்ட் அந்த வீடியோ காப்பியும் அனுப்பிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. திடீர்னு என்னடா அது இந்த டைமில் நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் பார்த்தா அனிமல் டிடெக்ஷன் வந்திருக்கு. அனிமலாக நம்ம ஆஃபீஸில் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ள பார்க்கும்போது தான், ஏன்னா அவர் ஆஃபீஸில் அது வரலும் எலி இருந்ததே இல்லை. ஸோ எலி இருக்குது. ஸோ அந்த எலி இருக்கிறத பார்த்துருக்காரு. ஸோ என்னென்னா இவர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கம்ப்யூட்டர் அந்த பிரிண்டர்ஸோட கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலியினால் டேமேஜ் ஆகிருக்கு அந்த எலியினால். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவியோட கேபிள்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. ரீசன் என்ன, ப்ராப்பராக பிவிசி கான்ட்ராக்ட்ஸ் போட்டு அதை ஒர்க் பண்ணதுனால அந்த சைட்டில் வந்து அந்த மாதிரி டேமேஜ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேக்கோட ரப்பர் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து ரப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணதுனால ஸோ அந்த இடத்துல எங்கேயுமே எலி இருக்குது உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் இல்லாதனால சிசிடிவி ஐட்டம்ஸ் எல்லாமே சேஃபாக இருந்தது. பட் அதர் எக்யூப்மெண்ட் ஐட்டம்ஸோட லைஃப் டைம்ன்றது கேள்விக்குறி தான். எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒரு எலி இருந்ததுன்றதே ஒரு ஷாக் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ இப்போ வந்து இந்த கேமரா மூலிமா அது டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேமராக்கள் அமைக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.